வணக்கம் காய்ஸ். நான் உங்களோட ஜேபி வைப்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரியலிஸ்டிக்கா ஒரு ஸ்மோக் வரக்கூடிய ஒரு ட்ரெயின் தான் வந்து நம்ம வந்து வாங்கியிருந்தோம். உண்மையாவே இந்த ட்ரெயின்ல வந்து ஸ்மோக் வருதா இல்லையா அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இதான் நம்ம வாங்கின ட்ரெயின். வாங்க இது ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். எடுத்த உடனே ஒரு இந்த வாட்டர் ஃபில் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சார்ஜர் ஒன்று சார்ஜர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் எடுத்துருவோம் வெளியில் எடுத்தாச்சு. ட்ரெயின் வழியை எடுத்தாச்சு. உள்ளே எதுவும் இல்லை. பார்த்தீங்கன்னா கிளாசிக் ஸ்மோக் ட்ரெயின் இது பேர். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ட்ராக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராக்கு ஒரு 2 செட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஞ்சம் பார்த்தாலே ரொம்ப ஒரு மாதிரி பழைய பழைய ட்ரெயின் மாதிரி இருக்காங்க. இன்னும் பெயிண்ட்லாம் விட்டு லைட்டாக ஒரு மாதிரி அங்கே பெயிண்ட்லாம் போன மாதிரி தான் இருக்குது. இதுதான் ட்ரெயினோட இன்ஜினு ஓடுதுங்க. சவுண்டு கேட்குது. இதை எடுத்து வச்சிருவோம். அதான் இதோட மெயினான பார்ட்டி தான். இவன் தான் உயிர் நாடியே இதுக்கு. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வர பெட்டிங்க. அந்த மாதிரி ஒரு 2 பெட்டி கொடுத்துருக்காங்க. இதுதான் இன்ஜின். இது வேறு எதுவும் இல்லை. இதயத்துக்கு வரமா வச்சுருவோம். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா டைப் சி சார்ஜிங் இது போட்டுக்கலாம். அதில் சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த ட்ரெயின் நம்ம சார்ஜ் பண்ணிக்கிட்டு நம்ம டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இது ரீசார்ஜபிள் ட்ரெயின் தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி ஃபில் பண்ணுறது. இது ரியலிஸ்டிக்காக ஸ்மோக் வர்றதுக்காக இதில் வந்து இதில் தண்ணி நிறுத்திக்கிட்டு இதில் கொஞ்சமாக இதில் தண்ணி ஃபில் பண்ணணும். இந்த இதில் தான் வந்து நம்ம தண்ணி ஃபில் பண்ணணும். தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வழியாக நம்மளுக்கு வந்து ஸ்மோக் வர ஆரம்பிச்சிடும். நம்ம ட்ரெயினை வந்து ரன் பண்ணும்போது இது வழியாக ஸ்மோக் வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் விஷயம். டேபிள் வந்து கொஞ்சம் சின்னது. ஸோ அதனால் நம்ம கீழே வந்து ஃபுல்லாக செட் பண்ணி நம்ம ட்ரெயின் வந்து மூவ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க நம்ம ட்ராக்கை அசம்பிள் பண்ணிடலாம் வாங்க. ட்ராக்கும் ஓரளவுக்கு நல்லா பெருசாக தான் இருக்குது. நல்லா பெரிய ட்ராக் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு கரெக்டான சைஸு. ரொம்ப ஃபுல் ட்ராக்கு இது மாதிரி ரவுண்டாக தான் இருக்குது. ஜாயிண்ட்லாம் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் இது பண்ணிப்போம், டைட் பண்ணிப்போம். இப்போ அடுத்து வந்து மெயினாக வந்து இப்போ வந்து நம்ம ட்ரெயினை வந்து நம்ம செட் பண்ணிடுவோம். கரெக்டாக ட்ரெயினை வந்து நம்ம இதில் வச்சுருவோம். கரெக்டாக ட்ரெயின் வந்து இந்த ட்ராக்கில் வந்து நம்ம இப்படி வச்சுருவோம். ட்ரெயினை ஓடுதான்னு பார்ப்போம். இது லைட்டாக மியூசிக் ஒரிஜினல் சவுண்டு மாதிரி ட்ரெயினோட சவுண்டு வருது. ப்ளஸ் இந்த லைட் எரியுது. இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து தண்ணி ஊற்றி பார்ப்போம். ஸ்மோக் வருதா இல்லையா அப்படின்ட்டு நம்மளுக்கு இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி வந்து லைட்டாக ஒரு 2-3 ட்ராப் மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ வந்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இதுலேருந்து தண்ணி ஊற்றி வச்சுப்போம். நம்ம இதில் இப்போ இதுலேருந்து புகை வரும்னு நினைக்கிறேன். புகை வரும்னு போட்டிருந்தாங்க, புகையே வரல. இந்த பெட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு மாதிரி அங்கிட்டு போகுது. ஏன்னா ட்ரெயின் கொஞ்சம் வேகமாகவே ஓடுது. ஆனால் புகை வரும்னு போட்டிருந்துச்சு. பட் ஆனால் புகை கேமராவில் வருதான்னு தெரியல. இப்போ வந்து இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி ஊற்றி பார்ப்போம் புகை வருதா இல்லையான்ட்டு. வாங்க மறுபடியும் நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம் புகை வருதா இல்லையான்ட்டு. இங்கே பார்த்தீங்களா புகை வருது பாருங்க. புகை வருது தெரியுதா உங்களுக்கு? இதில் வருது பாருங்க புகை தெரியுதா? இது வருது பாருங்க. சூப்பராக இருக்கு பாருங்க புகை. அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது பார்த்தீங்களா? உண்மையாகவே இது பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. பார்த்தீங்களா எப்படி புகை வருதுன்னு பார்த்தீங்களா? இதில் உண்மையாகவே தரமான ப்ராடக்ட்டுங்க. வேற லெவல் ப்ராடக்ட். அல்டிமேட் பண்ணிட்டாங்க. செம்ம ரியலிஸ்டிக்காக இருக்குது.
இது பார்த்தீங்கன்னா தெரியும், புகை வர்றது தெரியுதா உங்களுக்கு? எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க புகை. உண்மையாக சொல்கிறேன், வேறு லெவலில் இருக்குங்க புகை வர்றது. சூப்பராக இருக்குது. புகை தெரியுதா உங்களுக்கு? பாருங்க அந்த சைடில் தெரியுது பாருங்க புகை. நான் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறாங்க பாருங்க எப்படி வருது பார்த்தீங்களா புகை. சவுண்டு உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். உண்மையாக ட்ரெயினில் இருந்த ஒரு ட்ரெயினோட ஹார்ன் சவுண்டு அந்த மாதிரிலாம் கேட்குது பாருங்க. ட்ரெயின் வந்து இந்த மாதிரி தான் போக வரும். தெரியுதா உங்களுக்கு? அந்த கையில் எப்படி படுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. தெரியும், பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் அவங்களுக்கு. தெரியுதா எப்படி எப்படி வந்து ஸ்மோக் வருது பாருங்க. இந்த மாதிரி தான் வந்து ஸ்மோக்லாம் வருது. நல்லா மியூசிக்லேயே கேட்குது. ரைடோட அந்த ஒரிஜினல் சவுண்டு மாதிரி கூட கேட்குது. நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக செம்ம ஒர்த்தான ப்ராடக்ட் இருக்குதுண்ணா. வேறு லெவல் ப்ராடக்ட்டுங்க. அல்டிமேட் பண்ணிட்டாங்க. உண்மையாகவே வேறு லெவல் அது. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ப்ராடக்ட்டை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை சென்ட் பண்ணுறேன். ஓகே, அப்புறம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.